நம்ம எடுத்து வாசிப்போமே. புலம்பல் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 22வது வசனம். இரக்கங்களுக்கு முடிவில்லை, முடிவில்லாத ஒரு கிருபை. அல்லேலூயா. அப்படியே கண்களை மூடுவோம், ஜெபம் பண்ணுவோம். எங்களை கிருபையாய் நேசிக்கிற அன்பின் நல்ல தகப்பனே, உடைய வார்த்தைக்காய் வந்திருக்கிறோம். நீங்க பேசுங்க, நாங்க கேட்கிறோம். ஆண்டவரே, உடைய வார்த்தை எங்கள் மத்தியிலே அபரிதமாய் கிரியை செய்யட்டும். ஒரு விஷயம் உடைய கிருபை எங்கள் மேலே ஊட்டப்படட்டும். ஆண்டவரே, நீர் நல்லவராய் இருக்கிறீர். நல்லவர் என்பதை நாங்கள் ருசித்து பார்க்க உதவி செய்யும். ஆண்டவரே, நீ சொன்ன வாக்குத்தத்தம் நாங்கள் நிர்மலமாக இருப்பது உடைய சுத்த கிருபை. உடைய இரக்கங்களுக்கு முடிவில்லைன்னு சொல்லி பார்க்கிறோம். ஆண்டவரே, அந்த இரக்கம், முடிவில்லாத இரக்கம் எங்கள் மத்தியிலே கடந்து வரட்டும். உடைய கிருபை எங்கள் மத்தியிலே செயல்படட்டும். அற்புதம் நடக்கட்டும். இயேசுவின் இன்ப நாமத்திலே ஜெபிக்கிறோம் அன்பின் நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென். அல்லேலூயா. அந்த வாக்குத்தத்தம் ஏற்கனவே நமக்கு 2020 12ஆம் மாதத்தில் இதே வாக்குத்தத்தத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அதில் நான் எழுதி வச்சிருந்திருக்கேன். அப்போது அதை பார்த்தோன்னே எனக்கு ஆண்டவர் மீண்டுமா அது ஒரு ஆண்டு முடிவில் பேசினார். 20ஆம் ஆண்டு அந்த கடைசி 12வது மாதத்தில் இந்த வாக்குத்தத்தத்தை கொண்டு நம்மோடு பேசினார். இதே வாக்குத்தத்தத்தை இந்த 6 மாதங்கள் முடித்து 7வது மாதத்துக்குள்ளே வரும்பொழுது கர்த்தர் நம்மோடு பேசுகிறார். அல்லேலூயா. வருஷத்தின் நடுவிலே காரியங்களை வாய்க்க பண்ணுவேன் என்று சொன்ன ஆண்டவர். இது வருஷத்தின் பகுதி, பாதி. 6ஆம் மாதமும் 7ஆம் மாதமும் வருஷத்தின் கடைசி, அது நடுப்பகுதி. ஒரு வருஷத்தில் 5ம் 6ம் 7ம் நடுப்பகுதி. அதான் வருஷத்தின் நடுவில் கர்த்தருடைய காரியங்களை வாய்க்க பண்ணுகிறவர் என்று பார்க்கிறோம். அப்போ 6ஆம் மாதம் முடிச்சுட்டோம். 7ஆம் மாதத்தில் வந்துட்டு இது ஒரு பூரணமான மாதம். பூரணமான மாதத்துக்குள்ள வரும்போது கர்த்தர் சொல்றாரு, நாம் நிர்மூலமாக அது இருக்கிறது கர்த்தருடைய கிருபை, கர்த்தருடைய கிருபை. நான் இந்த இந்த வாக்குத்தத்தத்தை உங்களுக்கு மீண்டும் மீண்டும் கோடிட்டு காட்டுகிறேன் என்று சொன்னால், நானும் என்னுடைய லைஃப்பில் என்னோட வாழ்க்கையிலுமே இந்த ஊழியத்தின் பாதையில் 25 ஆண்டுகள் கர்த்தர் நடத்தி வந்திருக்கிறார். எமராலிருந்தும் கேத்திலிருந்தான இந்த சபையில் நிற்க வைத்திருக்கிறார். இப்போ நம்ம நிர்மூலமாக போகலை, வெட்கப்பட்டு போகலை, தோற்று போகலை, ஒரு கைவிடப்பட்டு போகலை. கர்த்தர் நம்மளை உயர்த்தி இருக்கிறார். அல்லேலூயா. எல்லா விதத்திலும் உயர்த்தி இருக்கிறார், நம்மளை ஆசீர்வதித்து இருக்கிறார். அதை தான் இந்த வருஷத்தின் கடைசியில், இந்த துவக்கத்தில், இந்த 7வது மாதத்திலும் கர்த்தர் நம்மோடு பேசி கொண்டிருக்கிறார். நாம் நிர்மூலமாக அது இருப்பது கர்த்தருடைய கிருபை. அல்லேலூயா. அவருடைய கிருபைக்கு அளவே இல்லை, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவே இல்லை. அதை நம்ம அடிக்கடி நினைவுபடுத்துகிறோம். ஆண்டவர் அழகா சொல்றாரு, நான் உங்களுடைய இரக்கத்துக்கு முடிவே இல்லை, இரக்கத்துக்கு முடிவே இல்லை அப்படின்னு சொல்றாரு. அப்ப இன்னைக்கும் ஆண்டவர் சொல்கிற காரியம் என்னன்னா, நாம் நிர்மூலமாக இருக்கிறது கர்த்தருடைய கிருபை. அவருடைய இரக்கங்களுக்கு என்ன இல்லை, முடிவில்லை. முடிவில்லாத இரக்கம். 2 காரியங்களை வலியுறுத்துவதை பார்க்கிறோம். ஒன்று அவருடைய கிருபை, 2வது அவருடைய இரக்கம். அவருடைய இரக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போது அவருடைய கிருபை மாத்திரம் பார்க்க போறோம். கர்த்தர் நமக்கு இந்த 7வது மாதத்துல கிருபையாய் கர்த்தர் நடத்தி இருக்கிறார். முதலாக நான் சபையில் செய்தின்னு சொன்ன ஒரு வார்த்தை, இந்த புல்பிட்டில் நின்று நான் பேசின ஒரு வார்த்தை கிருபை தான். கேத்தி சபையில் முதலாய் பாஸ்டவங்க சொன்னாங்க, நீங்கள் மெயின் சபையில் பேசுங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்போ எனக்கு ஆண்டவர் கொடுத்த ஒரு பெரிய வார்த்தை கிருபை என்று தான். அல்லேலூயா. அப்போ அதை இந்த மாதத்தில் நான் நினைவுபடுத்தி பார்த்தேன். அப்போ அன்றைக்கு கர்த்தர் கொடுத்த ஒரு வார்த்தை இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையில் செயல்படுத்துகிறார். அவருடைய கிருபை, கர்த்தருடைய கிருபை என்ன ஆகாத கிருபை, நிர்மூலமாகாத கிருபை. அல்லேலூயா. யாத்திராகம புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை எடுத்து வாசிங்களேன். 15:13. நீர் மீட்டு கொண்ட இந்த ஜனங்களை உமது கிருபையினாலே அழைத்து வந்தீர். உம்முடைய பரிசுத்த வாசஸ்தலத்துக்கு நேராக அவர்களை உமது பலத்தினால் வழி நடத்தினீர். அல்லேலூயா. இந்த பகுதியில் நீங்களும் நானும் இருக்கிறோம். இங்க வசனம் சொல்லுது, நீர் மீட்டு கொண்ட அழகா சொல்றது, நீர் மீட்டு கொண்ட இந்த ஜனங்கள் உமது கிருபையினாலே அழைத்து வந்திருக்கிறீர். இந்த ஒருவேளை நீங்க ரட்சிக்கப்பட்டு பல மாதங்களா பல வருஷங்களா இருக்கலாம். நம்முடைய வாழ்க்கையை அப்படியே திரும்பி பார்த்தா, நம்மளை அழைத்த ஆண்டவர் அவருடைய கிருபையினாலே ரட்சித்து இருக்கிறார். அல்லேலூயா. உலகத்தின் காரியத்திலிருந்து மீட்டு கொண்ட ஆண்டவர் சொல்றார் பாருங்க, இந்த ஜனங்களை உமது கிருபையினாலே அழைத்து வந்தீர், உம்முடைய பரிசுத்த வாசஸ்தலத்துக்கு நேராக அவர்களை என்ன செய்திருக்கிறீர்,
உடைய பலத்தினால் வழி நடத்தி. இதுதான் வாசஸ்தலம். சபைக்குள்ளே கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார். உங்களை இந்த சபையில வைத்ததுக்காக நன்றி சொல்லுறேன். அல்லேலூயா. அச்சரா நம்முடைய கர்த்தர் மீட்டு கொண்டார். நம்மளை பாவத்திலிருந்து, அக்கிரமத்திலிருந்து, அநியாயத்திலிருந்து மீட்டு கொண்ட ஆண்டவர் எல்லா அநியாயத்திலிருந்து மீட்டு கொண்டார். உலகத்தின் காரியத்திலிருந்து மீட்டு கொண்டார். உலகத்தின் அக்கிரமத்திலிருந்து மீட்டு கொண்டார். பாவத்திலிருந்தும் அக்கிரமத்திலிருந்து மீட்டு கொண்டார். உலகத்தின் சடங்காச்சாரத்திலிருந்து மீட்டு கொண்டார். அவர் மீட்டுக்கொண்டு அப்படியே விடுகிறவர் அல்ல. நல்லா புரிஞ்சுக்கணும். அவருடைய கிருபை எப்படிப்பட்ட கிருபை அப்படின்னா, அவர் மீட்டுக்கொண்ட இந்த ஜனங்களை உமது கிருபையினாலே அழைத்து வந்திருக்கிறார். அழைத்து இத்தனை ஆண்டு காலம் நம்மை அழைத்து வந்த தேவன் அவருடைய கிருபையினால் அழைத்து வந்திருக்கிறார். மீட்டு கொண்டது மாத்திரமல்ல, அவருடைய கிருபையினாலே நம்மை அழைத்து வந்திருக்கிறார். அழைத்து வந்த ஆண்டவர் எங்கேயோ விட்டு போகல. அவர் சொல்றார் பாருங்க, நேராக அவர்களை உமது பலத்தினால் வழி நடத்தினர். எங்க கொண்டு வந்தாரா? பரிசுத்த வாசஸ்தலத்துக்கு. பரிசுத்த வாசஸ்தலம். இந்த பரிசுத்த வாசஸ்தலம் இந்த சபை. இந்த சபையில கர்த்தர் நம்மை கொண்டு வந்திருக்க, உங்களையும் என்னை கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார். அல்லேலூயா. இப்போ மாதேவன் ஜெபம் பண்ணது போல நமக்கு ஆசைதான், தேவூரில் இருக்கணும்னு ஆசைதான். அப்போ உங்களோடு கூட கொண்டு வந்து வைத்திருக்கிறார். இத்தனை ஆண்டுகள் உங்களோடு கூட குடும்பத்தில் ஒருத்தனாக தான் வச்சிருக்கிறார். அப்படி தானே? அப்போ என்னையும் நடத்தி வந்திருக்கிறார். நம்ம இந்த நேரத்தில் பேசலாம், மற்ற நேரத்தில் உங்களோட அன்பாக தான் இருக்கிறோம். ஒரு சில நேரங்கள் ஒரு சில நிமிஷங்கள் எனக்கு வேதனைகளை சொன்னாலும் மற்ற நேரத்தில் உங்களோடு ஒருத்தனாக தான் நான் நிற்கிறோம். அப்படி தானுங்களே? இது வரைக்கும் உங்களில் ஒருவன் என்று சொல்லிய நிலைமையில் தான் நம்ம நிற்கிறோம். அப்போ என்னையும் உங்களையும் பரிசுத்த வாசஸ்தலத்துக்கு நேராக எங்கே கொண்டு வந்துட்டாரு? சபைக்குள்ள பலத்தினால வழி நடத்தி வந்திருக்கிறார். அவருடைய பலம், அவருடைய பலம் மனுஷனுடைய பலம் அல்ல, ஏதோ குடும்பத்தோட பலம் அல்ல, பணத்தினால் அல்ல, பதவினால் அல்ல, எந்த காரியத்தினால் அல்ல. பரிசுத்த வாசஸ்தலத்துக்கு நேராக அவர்களை உமது பலத்தினால் என்ன செய்திருக்கிறேன்? வழி நடத்தி இருக்கிறார். அல்லேலூயா. இந்த வாக்குத்தத்த வசனத்தை கர்த்தர் சொல்கிறார், நாம் நிர்மூலமாக இருப்பது கர்த்தருடைய கிருபை. அது எப்படிப்பட்ட கிருபை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மீட்டு கொண்ட ஆண்டவர், நம்மளை மீட்டு கொண்ட ஆண்டவர். எத்தனையோ பேர் இருக்காங்களேம்மா, எத்தனையோ சபைக்கு போறாங்களே, ஆனால் உங்களை என்னை கர்த்தர் பாருங்க ஒரு நல்ல வாசஸ்தலத்துக்குள்ளே கொண்டு வந்து வைத்திருக்கிறார். நல்ல வாசஸ்தலத்துக்குள்ளே கொண்டு வந்து வைத்திருக்கிறார். எனக்கு பெரிய ஆசை அதுதான். நம்மளை இந்த சபைக்குள்ளே வைத்தது அவருடைய கிருபை, நம்மளை வழி நடத்துவது அவருடைய கிருபை, நம்மளை இதுவரைக்கும் மீட்டு கொண்டது அவருடைய கிருபை. நேரான பாதையில் நேராக பரிசுத்த வாசஸ்தலத்துக்கு நேராக அவர்களை வழி நடத்தி வந்திருக்கிறாராம். அல்லேலூயா. கர்த்தர் நம்மை நேராக வழி நடத்தின ஆண்டவர். சைடா இல்ல, வேறு சபையிலிருந்து நம்ம வரல. இந்த சபையில ரட்சிக்கப்பட்டோம், இந்த சபையில மீட்டெடுத்தார், இதே சபையில தேவ சமூகத்தில் உட்கார்ந்து இருக்கிறோம். நம்ம சொல்ல முடியும் தானே? வேறு சபையில் ரட்சிக்கப்பட்டு இங்கே வந்தோமா? வேறு இடத்துல ஞானஸ்நானம் எடுத்து இங்கே வந்தோமா? இல்லை. இங்கே இந்த சபையில வைத்துதான் கர்த்தர் நம்மளை மீட்டு கொண்டார். இந்த சபையில வைத்துதான் நம்மளை ஆசீர்வதித்திருக்கிறார். இந்த சபையில வைத்துதான் உங்களையும் என்னையும் இதுவரைக்கும் நேராக வழி நடத்தி வந்திருக்கிறார். அல்லேலூயா. அப்ப நேராக வழி நடத்தின ஆண்டவர். அதே யாத்திரா புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிங்களேன். மோசேயை நோக்கி, நீ சொன்ன இந்த வார்த்தையின்படியே செய்வேன், என் கண்களில் உனக்கு என்ன கிடைச்சதுக்கு? கிருபை கிடைத்தது. அல்லேலூயா. உன்னை பேச்சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன் என்றார். அவர் சொல்றார் பாருங்க, அங்கே அழக சொல்றாரு, நான் எப்படி ஆண்டவரை அறிவேன்? எனக்கும் அந்த ஜனங்களுக்கும் உடைய கண்களை கிருபை கிடைத்தது என்பதை எதனால் அறியப்படும்? எங்களோடு வருவதனால் அல்லவோ அப்படின்னு சொல்லிட்டு, இப்படியே பூமியின் மேலுள்ள ஜனங்கள் எல்லாரிலும் நானும் உடைய ஜனங்களை விசேஷித்தது என்று விளங்கும் என்று சொல்றான். எதனால் ஆண்டவரே? நீங்க எங்களோடு வருவது தானே அப்படின்னு தான் ஆண்டு சொல்றாரு. அங்கே 17 வசனம், கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ சொன்ன இந்த வார்த்தையின்படி செய்வேன், என் கண்கள் உனக்கு என்ன கிடைச்சது? கிருபை. யாருடைய கண்கள்? இல்லைங்க, கர்த்தருடைய கண்கள்ல, மனுஷனுடைய கண்கள் இல்லை. நீங்களும் நான் ரட்சிக்கப்பட்டது, மீட்டெடுத்தது, தேவ சமூகத்தில் வந்தது கர்த்தருடைய கிருபை. கர்த்தருடைய கிருபை. ஆகவே கர்த்தருடைய சொல்றாரு, என்னுடைய கிருபை, என் கண்கள் உனக்கு என்ன கிடைச்சது? கிருபை கிடைத்தது. உன்னை பேச்சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன். அழைத்தவர் மாற்றமல்ல, நம்மை அறிந்து வைத்திருக்கிறார். இருக்கிற ஒவ்வொருவரை கர்த்தர் அழைத்தது மாத்திரமல்ல, அறிந்தும் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. என்னை அழைத்தவர் அறிந்து வைத்திருக்கிறார். அறிந்தவர் என்னை அழைத்தும் இருக்கிறார். என்னை அறிந்ததுனால தான் அழைத்திருக்கிறார். அழைத்ததுனால என்னை அறிந்து வைத்திருக்கிறார். யார் என்பது அவருக்கு தெரியும்.
மோசே சொல்றான், நீர் என்னோடு இருப்பதனால தான்ப்பா, நீங்க எங்களோடு இருப்பதனால தான் உங்க கிருபை பெரியது. அப்படியே ஆகட்டும்ன்றார். அப்படியே நான் உங்களோடு கூட இருப்பேன். அடுத்த வசனம் தான் அழகா சொல்றாரு, இந்த வார்த்தையின்படி நான் செய்வேன், என் கண்கள் உனக்கு என்ன கிடைச்சது? கிருபை கிடைச்சு. 19 வசனம், அதற்கு அவர், என்னுடைய தயை எல்லாம் நான் உனக்கு முன்பாக கடந்து போக பண்ணி கர்த்தருடைய நாமத்தை உனக்கு முன்பாக கூறுவேன். பாருங்க, அழகு அடுத்து சொல்ல, எவன் மேல் கிருபையா இருக்க சித்தமா இருப்பேனோ அவன் மேல் கிருபையா இருப்பேன், எவன் மேல் இரக்கமா இருக்க சித்தமா இருப்பேனோ அவன் மேல் இரக்கமா இருப்பேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அங்க அழகு சொல்றாரு, யார் மேல கிருபையா இருக்க சித்தமா இருக்கிறேனோ அவன் மேல் நான் சித்தமாய் இருப்பேன். அவர் நம்மளை மேல கிருபையா இருக்க சுத்தமா இருக்கிறார். ஆகவேதான் அங்க அவருடைய கிருபை நம்முடைய கண்கள், அவருடைய கண்களை நமக்கு கர்த்தர் காட்டியிருக்கிறார். அவருடைய கர்த்தருடைய நாமத்தை அங்க சொல்ற, நான் உனக்கு முன்பாக கடந்து போக பண்ணி கர்த்தருடைய நாமத்தை உனக்கு முன்பாக கூறுவேன், எவன் மேல் கிருபையா இருக்க சுத்தமா இருப்பேனோ. இந்த உலகத்தில் எத்தனையோ பேர் இருக்கலாம், ஆனா உங்கள் மேலும் என் மேலையும் கர்த்தருடைய சித்தம் கிருபை இருந்திருக்கிறது. அல்லேலூயா. அதனால்தான் இது நாள் வரையும் உங்களையே நீங்க வைத்திருக்கிறார். இல்லாட்டி எங்க என்னமோ பண்ணியிருக்கலாமே. ஆண்டவருடைய கிருபை என்னன்னா, இது வரைக்கும் உங்களோடு என்னோடு கூட இருக்கிற ஆண்டவர், அவருடைய கண்களில் நமக்கு கிருபை கிடைச்சிருக்கிறது. அவருடைய கண்களில் நமக்கு என்ன கிடைச்சிருக்கு? கிருபை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அவருடைய கிருபை எப்படிப்பட்ட கிருபை? மீட்டெடுத்த கிருபை, நம்ம தேவனுடைய சபைக்கினராய் கொண்டு வந்திருக்கிற கிருபை. அடுத்தது எப்போதும் நடத்த அவருடைய கண்களில் நமக்கு கிருபை கிடைத்திருக்கிறது. இந்த 7வது மாதம் மாத்திரமல்ல, இந்த வருஷம் முழுதும் நம்முடைய ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் நம்மளை வந்து தொடரும் சேரும் என்று சொல்லி சங்கீதம் 23 வாசிக்கிறோமே 6ஆம் வசனத்தில். அதே போல கர்த்தர் நம்முடைய ஜீவனுள்ள நாள், அந்த வசனத்தை வாசிங்களேன், சங்கீதம் 23:6. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும், நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களா என்ன செய்வேன்? நிலைத்திருப்பேன். அல்லேலூயா. அப்ப ஆண்டவருடைய ஆசை என்னன்னா, நம்முடைய நீடிய வாழ்வை கர்த்தர் கொடுக்கிறார். ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் நம்ம என்ன செய்யும்? தொடரும். 2 சாமுவேல் 2:6 எடுத்து வாசிங்களேன். 2:6. உங்களை கிருபையும் உண்மையுமாய் நடத்துவாராக, நீங்கள் இந்த காரியத்தை செய்தபடியினால் நானும் இந்த நன்மைக்கு தக்கதாக உங்களை வழி நடத்துவேன். அல்லேலூயா. அங்க அழகா சொல்றார், உங்களை கிருபையும் உண்மையுமாய் நடத்துவாராக. நம்முடைய ஆண்டவர் எப்படி நடத்துவாரா? கிருபையும் உண்மையுமா நடத்துவாராம். அவருடைய வார்த்தையில பொய் இருக்காது, அவருடைய வார்த்தையில மாய்மாலம் இருக்காது, அவருடைய வார்த்தையில எந்த தடைகள் இருக்காது. அவர் என்ன சொல்றார்? கிருபையும் உண்மையுமாய் நம்மளை என்ன செய்வாரா? நடத்துவார். அவர் சொல்ற, உங்களை கர்த்தர் உங்களை கிருபையும் உண்மையுமாய் நடத்துவாராக. அல்லேலூயா. அப்ப கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்கிறது? அவருடைய கண்களை நமக்கு கிருபை கிடைத்திருக்கிறது. அவருடைய காரியம் நமக்கு வாய்க்க பண்ணவா நம்முடைய முன்பாய் கடந்து போக போகிறார். அதே நேரத்தில் அவர் எப்படி நடத்துவார்? உண்மையும் கிருபையுமாய் நம்ம என்ன செய்வாரா? நடத்துவார். அல்லேலூயா. அப்ப ஆண்டவருடைய சித்தம், ஆண்டவருடைய கிருபை எப்படிப்பட்டது? உண்மையுள்ள கிருபை, உண்மையுள்ள கண்களிலே கிருபை. அவருடைய கண்களில் நமக்கு கிருபை கிடைத்திருக்கிறது. மரியாதை பார்த்து ஆண்டவர் அந்த தேவதூதன் சொல்றார், மரியாதை நீ கிருபை பெற்றவர். ஏங்க, எத்தனையோ கன்னிகள் இருந்திருப்பாங்கல்ல, எத்தனையோ வாலிப பிள்ளைகள் இருந்திருப்பாங்களே, ஆனா மரியாளுக்கு மாத்திரம் ஏன் கிருபை? அதான் உங்களுக்கு எனக்கு இருக்கிற கிருபை. எத்தனையோ பேருக்கு இல்லாத கிருபை ஏன் உங்களுக்கு எனக்கு கர்த்தர் வைத்திருக்கிறார்? மரியாளுக்கு கிடைச்ச கிருபை. சொல்றார், மரியாதை நீ கிருபை பெற்றவர். மரியாளுக்கு அந்த கிருபை இருந்ததுனால தான் அந்த ஆசீர்வாதத்தை இன்னைக்கு வரைக்கும் மரியாதை அங்க அந்த அந்த ஒரு மேலான இடத்துல வைக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. எத்தனையோ பேர் இருந்தாலும் மரியாளுக்கு ஒரு கனத்தை கொடுத்திருக்காங்கன்னு சொன்னா அதுதான் கிருபை பெற்றவள். யாரு? அதே தான் உங்களுக்கு எனக்கு கர்த்தர் வைத்திருப்பார். எங்களை நான் எப்படிப்பட்டவங்க? கிருபை பெற்றவர்கள். அல்லேலூயா. கிருபை பெற்ற நாம் நிச்சயமாய் கர்த்தர் சொல்லுகிறார், அவருடைய கண்களை கிருபை கிடைத்திருக்கிறது. இங்கே இந்த 2 அந்த இது சாமுவேல்ல வாசிக்கிறது போல அவருடைய நம்முடைய முன்பாய் கடந்து போகிறவர், உண்மையுள்ள கிருபையை கர்த்தர் தருகிறார். அல்லேலூயா. அப்ப அந்த உண்மையுள்ள கிருபை ஆண்டவரிடத்தில் மாத்திரம் தாங்க இருக்கும்.
மனுஷனிடத்தில் இருக்கவே இருக்காது. அப்ப தேவனிடத்தில் இருக்கிற ஒரு கிருபை, அவர் எப்படிப்பட்ட உண்மையுள்ள, அவர் எப்படிப்பட்ட கிருபைனா உண்மையுள்ள கிருபை. இன்னும் ஒரே ஒரு காரியத்தை சொல்லி முடிச்சிட நம்ம அடுத்த வாரத்தில் தொடர்ந்து பார்க்க போறோம். 1 ராஜாக்கள் 8:23 எடுத்து வாசிங்களேன். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தாவே, மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் உமக்கு ஒப்பான தேவன் இல்லை. தங்கள் முழு இருதயத்தோடும் உமக்கு முன்பாக நடக்கிற உமது அடியாருக்கு உடன்படிக்கையும் கிருபையும் காத்து வருகிறீர். அல்லேலூயா. அங்கே உண்மையும் கிருபையும் தருகிற ஆண்டவர், இங்கே சொல்ல உடன்படிக்கையும் கிருபையும் காத்து வருகிற ஆண்டவர். நமக்கு என்ன வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறாரோ, எதற்காக நம்மை அழைத்திருக்கிறாரோ, எதற்காக நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறாரோ, அதை அவர் நினைவு கூறுகிற ஆண்டவர். அங்கே அழகா சொல்றது, உடன்படிக்கையும் கிருபையும் காத்து வருகிறீர். அல்லேலூயா. அடுத்த வருஷம் தேவரே என் தகப்பனாய் தாவீது என்னும் உடைய தூதனுக்கு செய்த வாக்குத்தத்தத்தை காத்து அருளினி, காத்து அவனுக்கு செய்து முடித்திருக்கிறீர். அதை உடைய வாக்கினால் சொன்னீர், இந்நாள் இருக்கிறபடி உடைய கரத்தினால் அதை நிறைவேற்றினீர். அல்லேலூயா. இன்றைக்கும் அவருடைய கரத்தினால நிறைவேற்றுகிற கிருபையை கர்த்தர் கரத்தில் இருக்கிறது. முதல் பார்க்கிறோம் அவருடைய கிருபை எப்படிப்பட்டது. யாத்திராகமம் 15:13 மேலான கிருபை, மேலான கிருபை. ரெண்டாவது அதே யாத்திராகமம் 13:17 பார்க்கிறோம், உண்மையும் அந்த கண்களில் கிருபை கிடைக்கிறதா இருக்கிறது. அவருடைய கண்களில் கிருபை கிடைக்கிறதா இருக்குது. 2 சாமுவேல் 2:6 உண்மையுள்ள கிருபை, உண்மையுள்ள கிருபை. இந்த 1 ராஜாக்கள் 8:23 உடன்படிக்கையும் உண்மையும் உள்ள அவருடைய கிருபை நம்மோடு இருக்கிறது. சொன்ன வாக்கு தத்தத்தை நிறைவேற்றுகிற ஆண்டவராய் இருக்கிறார். அல்லேலூயா. சங்கீதம் 23 வாசிக்கிறது போல, ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் நம்மை தொடரும், கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். அல்லேலூயா. அங்க சொல்றார், இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தாவே, மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் உமக்கு ஒப்பான தேவன் இல்லை. தங்கள் முழு இருதயத்தோடும் உமக்கு முன்பாக நடக்கிற உமது அடியாருக்கு உடன்படிக்கும் கிருபையும் காத்து வருகிறீர். அல்லேலூயா. உண்மையுள்ள தேவன், உண்மையுள்ள கிருபை மாத்திரமல்ல, நமக்கு கொடுத்த உடன்படிக்கையை நினைவு கூர்ந்து கிருபையாய் நம்மை நடத்த அவரால் முடியும், அவரால் முடியும். அல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவருடைய கரத்தில் நீங்களும் நானும் வந்திருக்கிறோம். அவருடைய கிருபை, அவருடைய இரக்கத்துக்கு முடிவில்லாத இரக்கமாய் கர்த்தர் நம்மை நடத்துவாராக. கண்களை மூடுவோமா. அவருடைய கிருபைக்கு அளவே இல்லை, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவே இல்லை. அழகா வழி நடத்தின ஆண்டவர். யாத்திராகமம் 14 வாசிக்கிறோம், மீட்டெடுத்த கிருபை, நேராக வழி நடத்தின கிருபை, அவருடைய தேவ சமூகத்தில் கொண்டு வந்த கிருபை. எங்கேயும் வழி பிசகாம, எங்கேயும் எங்கேயும் போக விடாம நேராய் கொண்டு வந்திருக்கிறார். சபைக்கு நேராய், அவருடைய வாசஸ்தலத்துக்கு நேராய் கொண்டு வந்திருக்கிறார். அவருடைய கிருபை பெரியது. ரெண்டாவது பார்க்கிறோம், அவருடைய கிருபை, அவருடைய கண்களிலே நமக்கு கிருபை கிடைத்திருது. அவருடைய கண்களில் நமக்கு கிருபை. அதுக்குதான் அடுத்த வசனத்தில் வாசிக்கிற, எவன் மேல் கிருபை யாருக்கு சுத்தமா இருக்கிறாரோ அவன் மேல் கிருபையா இருப்பார். மூன்றாவது பார்க்கிற, உண்மையுள்ள கிருபை. அவருடைய கிருபை உண்மையுள்ள கிருபை. ஒருபோதும் போய் பேசாது, மாய்மாலம் பண்ணாது, வேறு காரியங்களை சொல்லாது. அவருடைய கிருபை உண்மையுள்ள கிருபை. அவருடைய கிருபைக்கு அளவே இல்லை. அவருடைய கிருபை நம்மேல் ஊட்டப்படணும். நான்காவது பார்த்தோம், மரியாளுக்கு கிடைச்ச கிருபை எல்லாரை காட்டிலும் மேலான கிருபை. இன்னைக்கு அந்த கிருபை தான் கர்த்தர் உங்களுக்கு எனக்கு கொடுத்திருக்க. கிருபை பெற்றவளை நீ வாழ்க. நீங்க அந்த இடத்துல நம்முடைய பெயரை சொல்லலாம், உங்களுடைய பெயரை சொல்லலாம், நான் கிருபை பெற்றவன், கர்த்தரால கிருபை பெற்றவன். கண்கள் எனக்கு கிருபை இருக்கிறது, உண்மையில கிருபை என்னை நடத்தும். கடைசியா பார்த்தோம், உடன்படிக்கும் கிருபை உள்ளவர் நம்முடைய ஆண்டவர். உடன்படிக்கை எதற்காக நம்மோடு உடன்படிக்கை பண்ணினாரோ, இந்த உடன்படிக்கையில உண்மையுள்ள ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர். மீட்டெடுத்தாரோ, எதற்காக வெளி நடத்தினாரோ, எதற்காக நம்மளை கொண்டு வந்தாரோ,
எதற்காக நம்மோடு கூட ஒரு உடன்படிக்கை பண்ணினாரோ அதில் கிருபை உள்ளவராயிருக்கிறார். ஒருபோதும் மறந்துடாதீங்க, ஒரு உடன்படிக்கையில கிருபை உள்ளவ, உடன்படிக்கையில கிருபை உள்ளவ. உண்மையில கிருபை உள்ளவ, கண்கள்ல கிருபை உள்ளவ, நம்மை மீட்டெடுத்த கிருபை உள்ளவ, கொண்டனால வழியில நடத்தல, வேற எங்கேயும் கொண்டு போய் விடல, சரியா தேவ வாசஸ்தலத்தில் கர்த்தர் கொண்டு வந்து வைத்திருக்கிறார். அவருடைய கிருபைக்கு முடிவே இல்லை, அவருடைய கிருபைக்கு அளவே இல்லை. இந்த மாதத்தில் அப்படிப்பட்ட கிருபை தான் உங்களை என்னை நடத்தும். நாம் நிர்மூலமாகாது இருப்பது அவருடைய சொத்த கிருபை. அழைத்தார், மீட்டெடுத்தார், சரியான பாதையில, நேரான பாதையில சபைக்குள்ள கொண்டு வந்தார். அது அவருடைய கிருபை. ரெண்டாவது, அவருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. இவன் மேல் கிருபை யாருக்கு இருக்கிறாரோ அவன் மேல் கிருபையாயிருக்கிற ஆண்டவன். அவருடைய சித்தம் யார் மேல கிருபை இருக்கிறதோ மேல அந்த கிருபை உள்ளவன், உண்மையுள்ள கிருபை. திருப்பி திருப்பி சொல்ற, மாய்மாலம் பண்ணாது, வேஷம் போடாது, பொய் பேசாத கிருபை ஆண்டுடைய கிருபை. இப்படிப்பட்ட கிருபை தான் உங்களுக்கு எனக்கு கொடுத்திருக்கிறா. நாலாவதை பார்க்கிறோம், ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபை நம்மளை தொடரும். ஜீவனுள்ள நாளெல்லாம் பாதியில் விட்டு போகிறவர் அல்ல, பாதியில் போகிறவர் அல்ல, தொடர்ந்து நம்மளை ஜீவனுள்ள நாளெல்லாம் நம்மை அழைத்து கொண்டு போய் நடத்துகிறவர். ஐந்தாவது அதை பார்க்கிறோம், உடன்படிக்கையில் உண்மையுள்ள கிருபை. உடன்படிக்கை, உடன்படிக்கும் கிருபையும் உள்ளவர் அழகான தேவன். நம்ம எதற்காக நம்மோடு கரம் பிடிச்சாரோ, எதற்காக நாம் அவர் கரத்தை பிடித்தோமோ, அன்னைக்கு ரட்சிக்கப்பட்டு, அன்னைக்கு மனம் திரும்பி, அன்னைக்கு ஆண்டவரோடு கூட உடன்படிக்கை பண்ணணுமே, அந்த உடன்படிக்கையில் உண்மையுள்ளவர். இன்னைக்கு எதற்காக உடன்படிக்கை பண்ணணும்? நாம மறந்து போயிருக்கலாம், அவர் மறக்கல. அவருடைய ராஜ்யத்துக்கு, அவருடைய திட்டத்துக்கு, அவருடைய தேவைக்கு பங்குள்ளாய் உங்களை என்னை கர்த்தர் மாட்ட விரும்புகிறார். இன்னும் உங்களை எடுத்து பயன்படுத்தணும் தான் விரும்புகிறார். பயன்படுங்கன்னு தான் நான் வேதனையோடு சொல்றேன். ஆண்டவர்கிட்ட உட்காருங்க, கதருங்க, ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் உங்களை பயன்படுத்துவாருங்க. ஏன்னா அவருடைய கிருபை உங்களை விட்டு விலகலை, என்னை விட்டு விலகலை, நம்மை விட்டு விலகலை. நம்மளை கேட்குற யாரை விட்டு அவருடைய கிருபை விலகலை. அவருடைய இறக்கங்களுக்கு முடிவே இல்லை. முடிவில்லாத ஒரு இறக்கமோ, அளவில்லாத அவருடைய கிருபை நம்மோடு கூட இருக்கிறது. இந்த கிருபையை பற்றி கொள்வோம். இன்னைக்கு மாத்திரமல்ல, என்றைக்கு அவருடைய கிருபை நம்மை ஆச்சரியமாய் அற்புதமாய் வழி நடத்தும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. திருவிருந்துக்காக வந்திருக்கிறோம். தயவு செய்து திருவிருந்திலே பங்கு பெறுகிற நாம் கொஞ்சம் ஆயத்தமாகுவோம். எங்களை கிருபையாய் நேசிக்கிற அன்பின் நல்ல தகப்பனே, இந்த ஆராதனை எங்களோடு இருந்தீர், பாடின ஆராதித்த அன்றவருடைய வார்த்தைக்காக காத்திருந்த நேரங்கள் எல்லாம், இந்த திருவிருந்தில் பங்கு பெற்ற நேரங்கள் எல்லாம் எங்களுக்கு ஆசீர்வதித்து கொடுத்து நன்றி. இந்த முழு ஆராதனை உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நீங்கள் எங்களை ஆசீர்வதிங்க, வந்திருக்கிற ஒவ்வொரு ஆசீர்வதிங்க, குறைவுகளை மாட்டுங்க, நிறைவாக கொடுங்க. செய்கிற வேலைகளை ஆசீர்வதிங்க, விவசாயத்தை ஆசீர்வதிங்க, மிருகஜீவன்களை ஆசீர்வதிங்க, ஆண்டவர் வியாபாரங்களை ஆசீர்வதிங்க. எல்லாவற்றிலும் உடைய கரம் இருக்க வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். என்னென்ன காரியங்கள் செய்கிறாங்களோ அத்தனையும் ஆசீர்வதிக்கப்படட்டுப்பா. படிக்கிற பிள்ளைகளோட படிப்பை ஆசீர்வதிங்கப்பா. சிறு பிள்ளைகளாக இருக்கலாம், காலேஜ் போகிற பசங்களாக இருக்கலாம், வாலிபர்களாக இருக்கலாம், வாலிப பிள்ளைகளாக இருக்கலாம், எல்லாரையும் நீங்கள் பொறுப்பெடுங்க. விசேஷமாக எங்கள் இந்த வாலிப பெண் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். உங்கள் பாதுகாப்பு கொடுங்கப்பா, உங்கள் பாதுகாப்பு கொடுங்கப்பா. ஆண்டவரே, அவங்க மேலே விசேஷித்த அபிஷேகமும் விசேஷித்த கிருபை ஊட்டப்படட்டுப்பா. போகும்போது வரும்போதும் ஆண்டவர் வாகனத்தில் போகலாம், நடந்து போகலாம், எந்த சூழ்நிலை உங்கள் கிருபை பிள்ளைகளோடு தங்கியிருக்கட்டும். என் ஜனத்துக்கு ஒரு வித்தியாசம் உண்டாக்குவேன்னு சொன்னீங்களே, எங்கள் பிள்ளைகள் மேலே ஒரு வித்தியாசத்தை பார்க்கட்டும்ப்பா. ஒரு அற்புதம் நடக்கட்டும். வாலிப பிள்ளைகளை, சின்ன பிள்ளைகள் எல்லாம் நீங்கள் விசேஷித்த கிருபைக்குள்ள மறைத்துக் கொள்ளுங்க. அற்புதம் நாட்டோடு வாக்கு தத்துவத்தின்படி நாங்கள் நிர்மலமாக அதிர்ப்படும் சுத்த கிருபையை, அந்த கிருபை அளவில்லாத கிருபையாய் மாட்டி அற்புதம் செய்யுங்க. இறக்கத்துக்கு முடிவில்லைப்பா. அப்போ அந்த முடிவில்லாத இறக்கத்தில் கிருபையில் எங்களை வழி நடத்துங்க. அற்புதம் நடக்கட்டும். அப்போ நாங்கள் வந்தது நல்லது என்று கடந்து போக உதவி செய்யும். இயேசுவின் இன்ப நாமத்திலே ஜெபிக்கிறோம் அன்பின் நல்ல தகப்பனே.